இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து அப்படின்னா என்ன, அது உண்மையா, அது சயின்ஸா, அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து உண்மையானா உண்மை, வாஸ்து சயின்ஸானா ஆமாம். வேறு 2 விதமான சயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் சயின்ஸ், A = B, B = Cன்னு வச்சுக்கோங்களேன். A = C நம்மளால் ப்ரூவ் பண்ணிட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ். இன்னொரு சயின்ஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ் பண்ணி பண்ணுறது. இப்போ வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, 2020 இந்த மாதிரி இஷ்யூங்களாம் நடந்துச்சு, 2021 இந்த மாதிரி நடந்துச்சு, 24 இப்படி நடந்துச்சு அப்படின்னு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணி அந்த டேட்டாவை வச்சு அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து எம்பிரிக்கல் சயின்ஸ். ஸோ வாஸ்து வந்து இந்த எம்பிரிக்கல் சயின்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்க இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக இது மட்டும்தான் தேவையா வாழ்க்கைக்கு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா அது நிச்சயமாக கிடையாது. ஆப்வியஸாக வந்து நீங்கள் வந்து உங்களோட முயற்சி, உங்களோட எண்ணம், இதுதான் ரொம்ப முக்கியம். வாஸ்து வந்து ஒரு ஆடிங் ஃபேக்டர். நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் போகிறதுக்கும் அதே மாதிரி எலிவேட்டரில் போகிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அது மட்டும்தான். ஆனால் நீங்கள் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் போகிறதுக்கு மிக முக்கியமான தேவை வந்து உங்களோட எண்ணம், உங்களோட கோல் செட்டிங்கு, உங்களோட முயற்சி. இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ வாஸ்துனா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு 6 ரூல் தான். இந்த ரூலில் எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அது வந்து நமக்கு லக்கு. ஸோ மேட்ச் ஆகலைன்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் முயற்சியை ஜாஸ்தி பண்ணுங்கள். அது மட்டும்தான் சொல்யூஷனாக இருக்க முடியுமே தவிர்த்து அது இருந்ததுன்னா இப்படி ஆயிருப்பேன் அப்படிங்கிற கவலை வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ரூல் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய பிளாட்டோ இல்லைன்னா வீடோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கணும். ஸோ எந்த கட்டும் இல்லாமல் இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சவுத் வெஸ்ட் அது வந்து உயரமாகவும், நார்த் ஈஸ்ட் வந்து பள்ளமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து சில நல்ல விஷயங்கள், லக் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் வந்து நார்த்தும் ஈஸ்ட்டும் சன்லைட்டும் ஏரும் உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லா வரணும். இதுதான் வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டார் கேஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் தவிர்த்து வேறு எங்கன்னா வரலாம் எக்ஸ்டர்னல் ஸ்டார் கேஸில். இதே இன்டர்னல் ஸ்டார் கேஸ் இருக்குது அப்படின்னா சவுத் சென்ட்ரல் இல்லை வெஸ்ட் சென்ட்ரலில் இருக்கணும். 5வது பாயிண்ட் வந்துட்டு உங்கள் வீட்டோட மெயின் டோர் வந்து எங்கே இருக்குன்னா பாசிட்டிவ் பொசிஷன்ஸில் இருக்கும். பாசிட்டிவ் பொசிஷன்ஸ் என்னென்னா நார்த் ஈஸ்ட் நார்த், நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட், இது 2ம் பாசிட்டிவ் பொசிஷன். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் சவுத், நார்த் வெஸ்ட் வெஸ்ட், இது 4மே வந்து பாசிட்டிவ் பொசிஷன். இந்த இடத்துல உங்கள் டோரோ இல்லை விண்டோவோ இருக்கிறது வந்து சூப்பர். கடைசி பாயிண்ட் வந்து அப்படியே என்னென்னா, நீங்கள் வந்து தெருக்குத்து இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு இதே நான் சொன்ன நார்த் ஈஸ்ட் நார்த், நார்த் ஈஸ்ட் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் சவுத், நார்த் வெஸ்ட் வெஸ்ட், இந்த பாசிட்டிவ் பொசிஷனுக்கு ஆப்போசிட்டில் உங்கள் வீட்டை வந்து ஒரு தெரு வந்து முட்டுதுன்னா அதான் தெருக்குத்து. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். பட் இது மட்டும்தான் முக்கியமாக, இது இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியுமானா அப்படி நிச்சயமாக கிடையாது. ஸோ வாஸ்து வந்து ஒரு டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு அதுதான் இன்றியமையாது அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. உங்களோட முயற்சி தான் இன்றியமையாது. நீங்கள் போடுற பிளான், நீங்கள் வைக்கிற கோலு, அதை நீங்கள் எப்படி செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதோடு சேர்த்து நான் முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி சரணாகதி உங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் ஹெல்ப் பண்ணும். ஜெயிக்கணும்னு வெறி இருந்தால் எப்படினாலும் ஜெயிச்சிருவீங்க, எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.